இனிமேல் இட்லி, தோசை மாவு மட்டும் இல்லைங்க. நம்ம சாப்பிடுற சப்பாத்தி, புரோட்டா, பன்னீர், பவுடர் பால்னு பல அத்தியாவசிய பொருட்களுக்கு ₹1 கூட ஜிஎஸ்டி வரியே இல்ல. மத்திய அரசு ஜிஎஸ்டி வரி விதிப்புல ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. இனிமேல் 5% மற்றும் 18%ன்னு 2 அடுக்கு வரி மட்டும்தான். அதுவும் இல்லாம நம்ம தினசரி பயன்படுத்தும் பல பொருட்களுக்கு 0 ஜிஎஸ்டி வரிதான். இதுவரைக்கும் இருந்த 4 விதமான வரி அடுக்குகளை குறைச்சு மக்களுக்கு விலையை குறைக்கிற ஒரு முயற்சியில இறங்கியிருக்காங்க. இது நம்ம குடும்ப பட்ஜெட்டுக்கு ஒரு பெரிய நிம்மதி கொடுக்கும். உதாரணத்துக்கு அல்ட்ரா ஹை டெம்பரேச்சர் பால், பன்னீர், பிசா ரொட்டி, சப்பாத்தி, புரோட்டா, ஏன் நம்ம பள்ளிக்கூட பசங்க பயன்படுத்துற பென்சில், ரப்பர், நோட்டு புத்தகம் வரைக்கும் இனிமேல் வரி கிடையாது. இது மட்டுமல்லாம தனிநபர் மருத்துவ மற்றும் ஆயுள் காப்பீடுக்கும் வரி கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. இது நமக்கு எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் பார்த்தீங்களா? செப்டம்பர் 22ஆம் தேதி முதல் இந்த மாற்றம் அமலுக்கு வருது. இந்த வரி குறைப்பு மூலமா உணவு, கல்வி, மருத்துவம்னு நம்ம வாழ்க்கையோட முக்கிய அம்சங்கள்ல செலவு ரொம்பவே குறையும். இதனால் ஏழை மற்றும் நடுத்தர வர்க்க மக்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும்.